எல்லாரும் ரீசெண்டா அப்சஷன் ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்து அரண்டு போய் இருப்பீங்க. அதுல எப்படி ஹீரோ ஒரு மந்திர குச்சியை உடைச்சு ஹீரோயின் இந்த உலகத்துல என்ன மட்டும் தான் காதலிக்கணும்னு வேண்டிக்குவானோ, அதே மாதிரி இங்க நம்ம ஹீரோவும் ஒரு பெல்ல அடிச்சு ஹீரோயின் என்ன ஒரு நாளாச்சும் லவ் பண்ணணும்னு வேண்டிக்குவான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறது தான் மீதி கதை. அப்படின்னா அந்த படமும் இந்த படமும் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. அந்த படம் ஹாரர் ஜானர்ல த்ரில்லிங்கா எடுத்திருப்பாங்க. ஆனா இது அப்படியே ஆப்போசிட்டா ஃபீல் குட்டா ரொமான்டிக்கா நல்லா கலர்ஃபுல்லா எடுத்திருப்பாங்க. படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் பெரிய வீடியோ. இது வரைக்கும் ஷார்ட்ஸ்ல ஃபாஸ்டா மூவியை நரேஷன் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன்னா இனிமேல் நிறுத்தி நிதானமா பொறுமையா உங்க கூட இன்டராக்ட் பண்ணி பெரிய வீடியோஸ் போட போறேன். சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ அவனை பத்தி வாய்ஸ் ஓவர்ல சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ பேரு தினேஷ். ஒரு நார்மலான பையன். அவன் கிட்ட பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாவே இருக்கான். வேலை பார்க்குற இடத்துல கூட இப்படி ஒருத்தன் அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறான்னு முக்காவாசி பேருக்கு தெரியாம இருக்கிற இடம் தெரியாம ஒரு இன்விசிபிள் மேனா வாழ்ந்துட்டு வரான். அவன் அந்த ஆபீஸ்ல ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதால எந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யறானோ இவனை தான் பிடிச்சி ஏறுவானுங்க. ஆனா அதெல்லாம் ஒரு மேட்டரா எடுத்துக்காம அந்த ஆபீஸ்ல அவனுக்கு சந்தோஷம் தர ஒரே விஷயம் நம்ம ஹீரோயின் மீராவை பார்க்கும்போது மட்டும்தான். மீரா அப்படியே ஹீரோவோட கேரக்டருக்கு ஆப்போசிட். ரொம்ப சுட்டித்தனமான பொண்ணு, அழகா இருப்பா, அறிவா பேசுவா. இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் என்ன மாதிரி பசங்களுக்கு பிடிக்க 1% கூட சான்ஸே இல்ல. ஆனா கிடைக்காத ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறது தானே கனவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது மீரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து என்னோட லேப்டாப் வேலை செய்யல, கொஞ்சம் வந்து என்னன்னு பாக்குறீங்களான்னு கேட்க அவனும் போய் சரி பண்ணும் போது அவளோட டேபிள்ல வச்சிருந்த பொம்மையோட பேரை சொன்னதும் மீரா ஆச்சரியப்பட்டு, உனக்கு ஸ்னோமிகோவை பத்தி தெரியுமா? இந்த பொம்மையில இன்னும் ஒன்னே தான் பாக்கி, அது ஒரு செஃப் ஸ்னோமிகோ. அது மட்டும் இல்லாம ஜப்பான் போறதா என்னோட வாழ்நாள் கனவுன்னு சொன்னதும் ஹீரோ வேலை முடிஞ்சிருச்சுன்னு கிளம்ப மீரா தேங்க்ஸ் தினேஷ்னு அவனோட ஐடி கார்டை பார்த்து அவன் பேரை சொன்னதும் அவனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சரி இதையே சான்ஸா வச்சு அவளை காஃபி குடிக்க கூப்பிடலாம்னு போக, ஆனா மீரா அவளோட பாய் ஃப்ரெண்ட் நக்குல் இவங்க வேலை பார்க்குற கம்பெனியோட சேர்மனா இருப்பான். நல்லா ஸ்மார்ட்டா ஹைட் அண்ட் வெயிட்டா மீரா மாதிரி பொண்ணுங்களுக்கு நக்குல் மாதிரி பசங்க தான் கரெக்டா இருப்பாங்கன்னு ஹீரோ தன்னைத்தானே தாழ்த்திக்கிறான். நக்குலுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கும். இப்போ அவன் வைஃப் கூட டிவோர்ஸ் ஆக போறதுனால தான் மீரா அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. ஒரு நாள் ஆபீஸ் மீட்டிங்ல நக்குல் நம்ம கம்பெனி டார்கெட் அச்சீவ் பண்ணிருச்சு, இதை செலிப்ரேட் பண்ண நம்ம கம்பெனி சார்பா 5 நாள் ஜப்பான் ட்ரிப்புக்கு போக போறோம்னு சொல்ல எல்லாரும் ஒரே குஷியா இருக்கும்போது நக்குல் மீரா கிட்ட இது உனக்காக தான், 5 நாள் ட்ரிப் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா 2 நாள் நம்ம 2 பேரும் மட்டும் தனியா ஜப்பான்ல நீ பார்க்கணும்னு நினைச்ச ஸ்னோ ஃபெஸ்டிவலை பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி ஜப்பான்ல லேண்ட் ஆகுறாங்க. ஒரு கடைக்கு வெளியே இருக்க ஒரு பாக்ஸ்ல காசு போட்டதும் மீராவுக்கு பிடிச்ச அந்த செஃப் ஸ்னோமிகோ பொம்மை கிடைக்குதான்னு பார்த்தா ஆல்ரெடி அவ வச்சிருக்க பொம்மை தான் கிடைக்குது. நம்ம நக்குலும் அங்க போனதுல இருந்து மீராவை ரொம்பவே சந்தோஷப்படுத்துறான். இவங்க இப்படி அன்னோனியமா இருக்கிறத ஹீரோ தூரமா நின்னு வேடிக்கை பார்க்கறான். அப்போ அந்த இடத்துல ஒரு பெல்ல பார்த்து கூட வேலை செய்யறவன் என்ன இதுன்னு ஹீரோட்ட கேட்க, ஹீரோ நம்ம ஒன்னு வேண்டிக்கிட்டு இந்த பெல்ல அடிச்சா அது நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அது பக்கத்துல போய் மீரா என்ன ஒரு நாளாச்சும் காதலிக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கூப்பிட்டதும் பெல்ல அடிக்காம திரும்பி போக என்னடா இதுன்னு பார்க்கும்போது அப்ப அடிச்ச ஒரு பெரிய புயல் காத்துல அந்த பெல் தானா அடிக்குது. ஹீரோ அடிச்ச மணி ஆண்டவனுக்கு கெட்டுச்சோ இல்லையோ நக்குலோட பொண்டாட்டிக்கு எப்படியோ கேட்டு அவ ஜப்பான் வந்துடுறா. ஆனா இவங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா டிவோர்ஸ் ஆக போறவங்க மாதிரி தெரியலேன்னு மீராவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்போ டைனிங் டேபிள்ல சாப்பிடும்போது நக்குல் ஒய்ஃப் 4 மாசம் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னதும் அப்போதான் நக்குல் நம்மள நல்லா ஏமாத்திருக்கான்னு தெரிஞ்சு மனசு உடைஞ்சு அழ ஆரம்பிக்கிறா. 5 நாள் முடிஞ்சு ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கிளம்பி இந்தியாவுக்கு போக மீரா கூட அந்த எக்ஸ்ட்ரா 2 நாள் இருக்கலாம்னு நக்குல் சொன்னா இல்லையா, இப்போ அவளை தனியா விட்டுட்டு அவன் ஒய்ஃப் கூட போயிடுறான். மீரா தனியா இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோவும் அங்கேயே இருந்துடுறான். நக்குல் இவளுக்கு பண்ண துரோகத்தை நினைச்சு ஒரு பார்ல ஃபுல்லா குடிச்சிட்டு பயங்கரமா பனி புயல் அடிக்கும் போது ஒரு காட்டுக்குள்ள மீரா போறத பார்த்து நம்ம ஹீரோ அங்க இருக்கவங்களை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு மீராவை தேடி கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் நினைவு திரும்பி மீரா நான் எப்படி ஜப்பானுக்கு வந்தேன்னு கேட்க அவளை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அவ டிஜிஏன்னு ஒரு டெம்பரரி அம்னீஷியாவால பாதிக்கப்பட்டிருக்கான்னு டாக்டர் சொல்றாங்க. மேக்ஸிமம் இந்த வியாதி ஒரு நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் பழையபடி ஞாபகம் திருப்பி வந்துடும்னு சொல்லி மீரா கிட்ட டாக்டர் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட ஹோட்டலுக்கு போய் நல்லா ரெஸ்ட்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் போட்டோலாம் காமிக்கும் போது மீரா நம்ம லவ்வர்ஸ் தானே, ஏன் 2 பேரும் தனித்தனியா நிக்கிறோம்னு கேட்க அப்போ சந்தேகப்பட்டு அவ போனை எடுக்கிறா, அது ரிப்பேர் ஆயிருக்கும். அதனால அவனோட போனை வாங்கி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்கிறா. அப்போ அவங்க நக்குல் பேரை சொன்னதும் ஹீரோ கிட்ட உன் பேர் என்னன்னு மீரா கேட்க அவன் அந்த இடத்துல நக்குல்னு போய் சொல்றான். மீராவுக்கும் இவன் நம்ம கிட்ட உண்மைதான் பேசுறான்னு நம்பிக்கை வருது, ஆனா முழுசா இல்ல. ஒரு மாதிரி குழப்பத்தோட வரத பார்த்து நம்ம ஹீரோ இன்னைக்கு மட்டும் வேணா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஏன்னா திடீர்னு ஒருத்தனை பாய் ஃப்ரெண்ட்னு சொன்னா யாராலையும் ஏத்துக்க முடியாது, சோ ஒரு ஃப்ரெண்டா என்ன நினைச்சுக்கோன்னு சொன்னதும் கொஞ்சம் அவர் ரிலாக்ஸ் ஆகி பக்கத்துல ஒரு மியூசியம் குள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு சின்ன பையன் ரோட்டை கிராஸ் பண்ணும்போது அவனை ஓடி போய் ஹீரோ காப்பாத்துறான். காப்பாத்திட்டு ஹீரோயினுக்கு ஒரு விளக்கத்தை சொன்னான் பாருங்க, எப்பா நீ கொஞ்சம் வாயா மூடுறான்னு அவ நினைச்சுக்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறாங்க. அப்படியே ஹீரோயின் அந்த ஜப்பான்ல எங்கெல்லாம் போய் சுத்தி பார்க்கலாம்னு ஆசைப்பட்டிருந்தாலோ அதெல்லாம் ஒவ்வொன்னா நம்ம ஹீரோ நிறைவேற்றி கொடுக்க, ஆனா என்ன பண்றது இந்த ஒரு நாள் முடிஞ்சதும் எதுவும் அவளுக்கு ஞாபகத்துல இருக்காதே. மீராவோட போனை ரிப்பேர் பண்ணிட்டு எங்க அவ போனை பாத்திர கூடாதுன்னு ஹீரோ அவளை டைவர்ட் பண்ணி ஃபைனலி
ஜப்பான்ல நடக்கிற ஒரு ஸ்னோ ஃபெஸ்டிவலுக்கு போக ட்ரெயினை பிடிக்க வரும்போது ட்ரெயின் வர கொஞ்சம் நேரம் ஆகும்னு தெரிஞ்சதும் அன்னைக்கு ஹீரோவோட பர்த்டேன்னு மீரா கிட்ட சொல்லியிருப்பான். அதை ஞாபகம் வச்சு ஒரு கப் கேக்க சர்ப்ரைஸா எடுத்துட்டு வந்து ப்ளீஸ் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணுன்னு சொல்ல, ஐயோ எனக்கு பொண்ணுங்க கிட்ட பேச வராதுன்னு சொல்லி ஒரு 2-3 டேக் எடுத்து ப்ரொபோஸ் பண்றான். கடைசியில ஒரு வழியா அவன் மனசுக்குள்ள இருந்த காதலை வெளிப்படையா சொன்னதும் ஹீரோயின் மீராவுக்கு அவன் மேல ஒரு ஈர்ப்பு வருது. ட்ரெயின் வந்ததும் அவளோட கடைசி பக்கெட் லிஸ்டான அந்த ஸ்னோ ஃபெஸ்டிவலுக்கு போய் சந்தோஷமா ஆடி பாடி அங்க அவளுக்கு அவளோட கலெக்ஷன்ல அந்த செஃப் ஸ்னோமிக்கோ பொம்மை கிடைச்சிருது. எல்லாம் முடிஞ்சு ஹோட்டல் ரூமுக்கு திரும்பி வந்ததும் ஹீரோ மேல மீரா அட்ராக்ட் ஆகி கொஞ்சம் நெருங்கி வரும்போது அந்த நேரத்துல அவன் பேரு தினேஷ், நான் நக்குல் இல்லைன்னு அவளுக்கு அமினிஷா இருக்கிற எல்லா விஷயத்தையும் போட்டு உடைச்சிடறான். மீராவுக்கு ஒரே தலைவலி, என்னை ஒருத்தன் ஏமாத்திட்டு இருந்திருக்கானே அவனை திட்டி வெளியே அனுப்பி அப்போ அந்த உண்மையான நக்குல் கிட்ட போன் பண்றா. ஆனா அவன் தான் பொண்டாட்டி கூட இருக்கானே. மீராவுக்கு நான் ஆல்ரெடி கல்யாணம் பண்ண ஒருத்தனை தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன் குழப்பத்தோட ஜன்னல் வெளியே பார்க்கும்போது நம்ம ஹீரோ அந்த கொற்ற பணியில சோகமா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து அவன் கிட்ட என்னை பத்தி சொல்லுன்னு கேட்க அவனும் முழு கதையை சொல்றான். அப்போதான் மீரா அவ ஒரு காதல் தோல்வியில இருந்திருக்கான்னு நினைச்சு வருத்தப்பட அவளை சந்தோஷப்படுத்த லூசு மாதிரி டான்ஸ் ஆடி அவளை சிரிக்க வைக்கிறான். மீராவும் இப்ப நம்ம ஹீரோவை ரொம்பவே காதலிக்க ஆரம்பிக்கிறா. அந்த காதலை ஒரு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி அதுல நம்ம ஹீரோவை பத்தி சொல்லி அவனோட உண்மையான காதலை அவளுக்கு அவளே சொல்லி நாளைக்கு நான் மறந்து போனதுக்கு அப்புறம் இந்த வீடியோவை என்கிட்ட காட்டு, கண்டிப்பா நான் புரிஞ்சுக்குவேன்னு சொல்லி அவன் மடியிலே படுத்து தூங்க. விடிஞ்சதும் ஹீரோவுக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. எங்க இவர் ரொம்ப பயங்கரமா ரியாக்ட் பண்ணிடுவாளோன்னு பயந்து அந்த வீடியோவை டெலிட் பண்ணிடுறான். மீராவும் காலையில கண் முழிக்கிறா. இன்னைக்கு ஃபிளைட் இருக்குன்னு கால் பண்ணி ஞாபகப்படுத்துறாங்க. அவளும் சகஜமா கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போறா. நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான் அந்த ஒரு நாளை இவ மறந்து பழையபடி சகஜமா மாறிட்டான்னு. இந்தியாவுக்கு போனதும் முதல் வேலையா அவளோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ தினேஷை கண்டுக்காம வரா. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோ இந்த வேலைக்கு வர ஒரே காரணமும் இப்போ இல்லையே, அதனால அவனும் ஐடி கார்டை கழட்டி குப்பை தொட்டியில போட்டுட்டு வேலையை விட்டுறான். மீரா அவளோட பெட்டியில செப்ஸ்னோமிக்கோ இருக்கிறத பார்த்துட்டு இது எப்படி என்கிட்ட வந்துச்சுன்னு குழப்பமா இருக்க பெட்டியில இருந்த அந்த மெடிக்கல் சர்டிபிகேட் எடுத்து பார்த்ததும் அவளுக்கு அம்னீஷா இருந்தது தெரிய வருது. அந்த ஜப்பான் டாக்டருக்கு போன் பண்ணி கேக்குறா. ஆனா அவங்க உன் கூட இருந்தவன் பேர் தெரியல, ஆனா அவன் நல்லா உயரமா உடஞ்ச கண்ணாடி போட்டிருந்தான்னு சொல்றாங்க. அந்த ஒரு நாள்ல அவளுக்கு என்ன நடந்துச்சு, அவ கூட இருந்தது யாருன்னு தெரிஞ்சுக்க ராத்திரி பகலுமா அந்த வீடியோஸை போட்டு போட்டு பாத்துக்கிட்டே கிடக்குறா. இங்க நம்ம ஹீரோவும் தேவதாஸ் கணக்கா தாடிலாம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க அம்மா ஊர்ல இருந்து வந்து நடந்ததை தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்டா உன்னை இப்படி நீயே தாழ்த்திக்கிற, இப்படி நினைச்சு பாரு, உன்னை ஒரு பொண்ணு ஒரே நாள்ல லவ் பண்ணிருக்கா, அது போதாதான்னு அவனை மோட்டிவேட் பண்ணதும் நல்லா ஷேவ்லாம் பண்ணிக்கிட்டு மீராவை போய் சூப்பர் மார்க்கெட்ல பார்த்து என்னை ஞாபகம் இருக்கா, உன் கூட அந்த ஆபீஸ்ல ஒன்னா வேலை பார்த்தேன்னு சொல்ல, ஆமா தினேஷ்னு பேரு ஞாபகம் வச்சு மீரா சொல்றா. அப்புறம் அவனோட இன்ட்ரோட் குணத்தெல்லாம் தூக்கி போட்டு காஃபி குடிக்க வெளியே போலாமான்னு கேட்க உடனே அவன் நாளைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல லஞ்ச் சாப்பிடலாம்னு சொல்றா. ஒருவேளை அந்த வீடியோல இருந்தவன் இவனா இருக்குமோன்னு நினைச்சு அடுத்த நாள் ரெஸ்டாரண்ட்டுக்கு மீரா வரா. நம்ம ஆளு நல்லா டிப்டாப்பா இன் பண்ணிக்கிட்டு வந்திருக்காரு. அவனோட கண்ணாடியை பார்த்து இது புதுசான்னு கேட்க அவன் பழைய கண்ணாடி ஜப்பான்லயே உடஞ்சு போச்சுன்னு சொல்ல, மீரா அந்த நேரத்துல அவளோட செப்ஸ்னோமிக்கோவை எடுத்து டேபிள் மேல வைக்கிறா. அதை பார்த்ததும் இவன் கொஞ்சம் தடுமாறுறத பார்த்து நீ தானே அன்னைக்கு என் கூட இருந்ததுன்னு கேட்க ஹீரோ அவன் டெலிட் பண்ண அந்த வீடியோவை ரீசென்ட்லி டெலிட்டட் ஹிஸ்டரியில இருந்து எடுத்து அவளுக்கு போட்டு காமிக்கிறான். அதை பார்த்ததும் மீரா மனசு உருகி அவ கையை கொடுத்து அவனோட உண்மையான காதலை ஏத்துக்கிறா. சில உண்மையா ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டா அந்த கனவை நிறைவேற்ற சில சமயம் ஒரு நாளே போதும்னு சொல்லி படமும் முடியுது.